ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15ல் உள்ள இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வாட்டர் ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அனல்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக்னா என்ன, சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்னா என்ன, ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ட்ரக்ஸ்னால் என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அப்புறம் ட்ரான்குவிலிசர், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின், மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் ஆர் யூஸ் டு ப்ரிப்பேர் ஸ்வீட்ஸ் ஃபார் அ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நார்கோட்டிக்னா என்ன, நான் நார்கோட்டிக்னா என்ன, ஆன்டிஃபர்டிலிட்டி ட்ரக்னா என்ன, கோபாலிமர்னா என்ன, பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்னால் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா நம்ம முன்னாடி வரலாம், ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதில் உள்ளது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபார்மசி லைனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரக் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் புக் பேக்கில் கேட்டிருந்தாங்க இல்லையா? கிளாசிஃபிகேஷன் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பென்சிலினில் என்னென்ன குரூப்லாம் இருக்குது, பென்சிலின் ஜி, பென்சிலின் வி, ஆம்பிசிலின், அமாக்சிலின், மெத்திசிலின், இதை பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டில் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் ட்ரக், அப்புறம் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக், அமாக்சிலின், ஆம்பிசிலின், செஃபிக்சைம், செஃபோடாக்சைம், எரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின், இதெல்லாமே ஆன்டிபயோட்டிக்கு. ஆன்டிஹைப்பர்டென்சிவில் ப்ரோப்ரானோலால், ப்ராட்டினோலால், மெட்டோப்ரோலால், சக்சினேட், அம்லோடிப்பின், நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சும்மா ஏதாவது 2-3 மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டார்கெட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட்டு, அப்புறமா டார்கெட் சிஸ்டம், அதுக்கப்புறமா சைட் ஆன் ஆக்ஷன், மாலிகுலர் டார்கெட், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் வந்து எதை இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது பாக்டீரியாவில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெப்டோமைசின் வந்து எதை இன்ஹிபிட் பண்ணுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ். எரித்ரோமைசின் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் நியூ அமினோ ஆசிட்ஸ் டு த ப்ரோட்டீன். இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் ஆக்ஷன். இதில் வந்து ட்ரக் மாலிக்யூல் இன்ட்ராக்ட்ஸ் வித் பயோமாலிக்யூல் சச் அஸ் என்சைம், ரிசெப்டார், இது கூடலாம் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, which are referred as drug targets, ஓகேவா? We can classify the drug based on the drug target with which it binds. Classification is highly specific compared to the others. இது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். காம்பவுண்ட்ஸ் வந்து ஹேவ் அ காமன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரக் டார்கெட் இன்ட்ராக்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. சும்மா மேலாப்பில் அப்படி பார்த்துக்கோங்க. என்சைம்ஸ் அஸ் ட்ரக் டார்கெட், இதுவும் அதே மாதிரி தான். இந்த இதில் வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ரிசெப்டார் அஸ் ட்ரக் டார்கெட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தெரப்யூட்டிக் ஆக்ஷன், என்னென்ன தெரப்யூட்டிக் ஆக்ஷனில் ட்ரக்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்குவிலிசர்ஸ், இது வந்து புக் பேக்கில் பார்த்தோம் இல்லையா? மேஜர் இருக்குது, மைனர் இருக்குது, ஓகேவா? இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது, அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்குவிலிசர்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பிளாக் பண்ணுது. அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் பிரெயினில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேஜரில் வந்து ஹாலோபெரிடால், க்ளோசப்பின். யூசஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்லீப் டிஸார்டர், சிவியர் மென்டல் டிசீஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டயசிபம் வந்து மைனர், அல்ப்ரசோலமும் மைனர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அனல்ஜெசிக் வந்து நான் நார்கோட்டிக். புக் பேக் கொஸ்டினில் இருந்தது பார்த்தீங்களா? அனல்ஜெசிக் அப்படின்னா பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா ஃபீவரை ரெடியூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு பெயினை ரெடியூஸ் பண்ணுறது வந்து எது அப்படின்னு இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கல பார்த்தீங்களா அனல்ஜெசிக், அதனால் என்ன யூஸ் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து அசிட்டமினோஃபென் இல்லைனா பேராசிட்டமாலோட இன்னொரு பேர் தான் அசிட்டமினோஃபென், ஓகேவா? இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப், மாடஸ்ட் பெயின் லைக் ஹெட் ஏக், மசில் ஸ்ட்ரெயின், ப்ரூசிங் ஆர் ஆர்த்ரைட்டிஸ். நமக்கு தெரியும் பேராசிட்டமால் வந்து எதுக்கு போடுவோம் அப்படின்னு, ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப்க்கு, ஹெட் ஏக் வந்தால் போடுவோம், ஃபீவருக்குலாம் போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபைரட்டிக்ஸ்னால ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறது தான். எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் தான்.
ஓகேவா. தீஸ் ட்ரக்ஸ் ஹாவ் மெனி அதர் எஃபெக்ட்ஸ் சச் அஸ் ரெடியூசிங் ஃபீவர், preventing platelet coagulation. Due to this property, aspirin finds useful in the prevention of heart attacks. இதில் வந்து எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின்க்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பேராசிட்டமால்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிரின் வந்து பிளேட்லெட் கொயாகுலேஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து NSAIDs, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். அது வந்து இபுப்ரூஃபன். இது வந்து ரெடியூசஸ் ஃபீவர் பை காசிங் த ஹைப்போதலாமஸ் டு ஓவரைட் எ ப்ரோஸ்டாகிளாண்டின் இன்டியூஸ்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ரெடியூசஸ் ஃபீவர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து இன்டியூஸ் பண்ணுது, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து ஓபியாய்டு. இது வந்து நார்கோட்டிக் அனல்ஜெசிக். ஓகேவா. நார்கோட்டிக், நான் நார்கோட்டிக், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஓபியாய்டு அனல்ஜெசிக். இதில் வந்து மார்ஃபின், கோடைன். இது வந்து பெயினை ரிலீவ் பண்ணும், அதே மாதிரி தூக்கத்தை வந்து உண்டு பண்ணும். தீஸ் ட்ரக்ஸ் ஆர் அடிக்டிவ். இது வந்து மார்ஃபின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெலாம் அடிக்ட் ஆவாங்கல்ல, அதுதான். இன் பாய்சனஸ் டோஸ் திஸ் ப்ரொடியூஸ் கோமா அண்ட் அல்டிமேட்லி டெத். இது வந்து நிறையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கோமா அப்படி இல்லைன்னா டெத்து கூட ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுதான் யூஸ் வந்து ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா லாங் டேர்ம் ரிலீஃப் ஆஃப் சிவியர் பெயின்லேருந்து ஷார்ட் டேர்ம் அப்படி இல்லைன்னா லாங் டேர்மாக ரிலீஃப் பண்ணும். அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் ஆஃப் டெர்மினல் கேன்சர். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்னா சர்ஜரிக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ப்ரீ ஆப்ரேட்டிவ்னா சர்ஜரிக்கு முன்னாடி, போஸ்ட் ஆப்ரேட்டிவ்னா சர்ஜரிக்கு அப்புறம் உள்ள பெயினை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அனஸ்தெட்டிக், லோக்கல் அனஸ்தெட்டிக், ஜென்ரல் 2 இருக்குது. லோக்கலில் வந்து எக்ஸாம்பிள் எஸ்டர் லிங்க்ட் லோக்கல் அனஸ்தெட்டிக், ப்ரோகைன், லிடோகைன். ஓகேவா. எஸ்டர் லிங்க்டு, அமைட் லிங்க்டுன்னு 2 இருக்குது, ப்ரோகைன், லிடோகைன். இது வந்து காசஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் த ஏரியா இன் விச் இட் இஸ் அப்ளைடு வித்தவுட் லாஸிங் கான்ஷியஸ்னஸ். பிளாக் பெயின் perception that is transmitted via peripheral nerve fibers to the brain. இது எதுக்குள்ள யூஸ் ஆகுது அப்படின்னா மைனர் சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸ். சர்ஜரி பண்ணுறதுக்கு மைனர் சர்ஜரி, சின்ன சர்ஜரிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அனஸ்தெட்டிக்காக, லோக்கல் அனஸ்தெட்டிக். ஓகேவா. ஜென்ரல் அனஸ்தெட்டிக் வந்து ப்ரொபோஃபோல், ஐசோஃப்ளூரைன், இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேஜர் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டாசிட். ஆன்டாசிட்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா, சோடியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஆன்டாசிட்க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, நம்ம வந்து இப்போது வயிறு வலிக்குது அப்படின்னா ஜெலூசில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஆன்டாசிட். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு ரிலீவ் சிம்டம்ஸ் சச் அஸ் பர்னிங் சென்சேஷன் இன் த செஸ்ட், த்ரோட் ஏரியா, ஹார்ட் பர்ன்ஸ் காஸ்ட் பை ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நியூட்ரலைஸ் த ஆசிட் இன் த ஸ்டொமக் தட் காசஸ் அசிடிட்டி. ஏதாவது அசிடிட்டினால நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஹார்ட் பர்ன் அது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது 2-3 பார்த்து வச்சுக்கோங்க. ரானிடிடின், சிமெட்டிடின், ஒமிப்ரஸால், ராமிப்ரஸால், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து சிம்பிளாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிஹிஸ்டமின். ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்னா சிட்ரசின், லிவோசிட்ரசின். இதில் வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. டு ப்ரொவைட் ரிலீஃப் ஃப்ரம் த அலர்ஜிக் எஃபெக்ட். ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்னா அலர்ஜிக் எஃபெக்டில் வந்து ரிலீஃப் கொடுக்கும். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னா ஹிஸ்டமைன் வந்து ரிலீஸ் ஆகிறத பிளாக் பண்ணும். ஓகேவா. ஆன்டிமைக்ரோபியல் வந்து பீட்டா லாக்டம்ஸ், மேக்ரோலைட்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா. ஃப்ளோரோகுயினோலோன்ஸ்னு 3 இருக்குது. 4th வந்து டெட்ராசைக்ளின்ஸ். 5th வந்து அமினோகிளைகோசைட். இது வந்து ஆன்டிமைக்ரோபியல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பென்சிலின், ஆம்பிசிலின், இது எல்லாமே ஆன்டிமைக்ரோபியல்ஸ். ஆன்டிபயோட்டிக், அதுக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பென்சிலின், அதுதான். இது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, டென்டல் இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியாவால் ஏற்படுற எல்லா இன்ஃபெக்ஷனையுமே இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா. பென்சிலின், ஆம்பிசிலின், அமாக்சிலின், இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு எரித்ரோமைசின், அசித்ரோமைசின், எல்லாமே அதே மாதிரி தான். ட்ரீட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி தான். ஓகேவா. அப்புறம் ஃப்ளோரோகுயினோலோன்ஸ் வந்து சிப்ரோஃப்ளாக்சசின், லிவோஃப்ளாக்சசின், இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபார்மசிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே நீங்கள் படித்தீங்க அப்படின்னா 12th முடித்ததுக்கப்புறம் ஃபார்மசி ரிலேட்டடாக வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெட்ராசைக்ளின் வந்து மினோசைக்ளின், அப்புறம் டாக்ஸிசைக்ளின், இது எல்லாமே பாக்டீரியல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான். ஓகே. நெக்ஸ்ட் அமினோகிளைகோசைடு வந்து ஜென்டாமைசின், நியோமைசின், இது எல்லாமே இன்ஜெக்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஹாஸ்பிட்டல் போகும்போது, அதுதான். இது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவால் வர்ற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக்.
ஆன்டிசெப்டிக்னா என்ன? ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா ஆன்டிசெப்டிக் போட்டு நம்ம அங்கே வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகாமல் பிளாக் பண்ணுவோம். அதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுவோம், பொவிடோன் போடுவோம், அந்த மாதிரி தான். ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டியூரிங் சர்ஜரி அண்ட் அதர் ப்ரொசீஜர்ஸ். சர்ஜரியில் வந்து பெரிய ரிஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்டர் வந்து குளோரின். இதுவும் அதே மாதிரி தான் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து ஸ்லோ பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக் அப்படின்னா சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன், சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 இருக்குது. இதில் வந்து மென்ஸ்ட்ரனால் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. நார் எத்தினோட்ரல். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தி சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் தட் சப்ரஸ் ஓவுலேஷன் ஆர் ஃபர்டிலைசேஷன். எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் பில்ஸா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஃபுட் அடிட்டிவ்ஸில் வந்து இது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் சுகர் சப்ஸ்டியூவன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. சாக்கரின், அஸ்பர்டேம், இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு கிளென்சிங் ஏஜென்ட். இதில் வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சோப்பு கிளென்சிங் ஆக்ஷன் என்ன, சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் அந்த மாதிரி இதில் கேட்டிருந்தாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி புக் பேக் படிக்கும்போதே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து டைப் பார்த்துக்கோங்க. ஆனயானிக்னா என்ன, கேட்டயானிக்னா என்ன, நான் அயானிக்னா என்ன அப்படின்னு. பாலிமர்ஸ் இதோட டெஃபினிஷனும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இருந்தால் பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன், சோர்ஸ், ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஃபோர்ஸஸ், மோட் ஆஃப் சிந்தசிஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படி லைட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன். இதில் வந்து 2 டைப் இருக்குது. அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். அடிஷன்லேயே 3 டைப் இருக்குது. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு தோணுது, அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா. டெர்மினேஷன். நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் சம் இம்பார்ட்டண்ட் அடிஷன் பாலிமர்ஸ், பாலித்தீன், எல்டிபி. இந்த ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ப்ரிப்ரேஷன் ஆஃப் டெஃப்லான். டெஃப்லான் வந்து பிடிஎஃப்ஏன்னு சொல்லலாம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆர்லான். நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் செகண்டு, ஓகேவா. இதில் வந்து நைலான் 66, நைலான் 6 இவ்வளோ தான் இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஆஃப் டெரைலீன், டேக்ரான், அதை பார்த்துக்கோங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேக்கிலைட், இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, யூசஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அப்புறம் மெலாமைன், யூரியா ஃபார்மால்டிஹைட் பாலிமர். கோபாலிமர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ரப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வல்கனைசேஷன், கிராஸ் லிங்கிங் ஆஃப் ரப்பர், சிந்தட்டிக் ரப்பர். ப்ரிப்ரேஷன் ஆஃப் நியோப்ரின், ப்ரிப்ரேஷன் ஆஃப் பியூனா என், பியூனா எஸ். இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. பயோடிகிரேடபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கோங்க. எதுக்கெலாம் எந்தெந்த இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நைலான் 2, நைலான் 6, அவ்வளோதான். அப்புறம் ஒன் வேர்டு எல்லாமே லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். 17 கொஸ்டின்ஸ் இருக்குது புக் பேக்கில், அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. அவ்வளோதான். இது வந்து லெசன் 15ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நார்கோட்டிக்னா என்ன, நான் நார்கோட்டிக், இந்த மாதிரி அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக், ஓபியாய்டு, லோக்கல் அனஸ்தட்டிக், ஜென்ரல் அனஸ்தட்டிக், இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் என்ன, மோட் ஆஃப் ஆக்ஷன், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்னா ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அப்புறம் டிட்டர்ஜென்ட்னா என்ன, சோப்னா என்ன, அதோட ஃபார்முலா, ஆஸ்பிரினோட ஃபார்முலா, இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முலா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருந்தால் படிச்சுக்கோங்க, இந்த மாதிரி படிச்சுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் இந்த 17th கொஸ்டின் வந்து ஏதாவது 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. புக் பேக் வந்து நல்லா தரோவாக வச்சுக்கோங்க எல்லா இதுக்கும். அதுக்கப்புறமா புக்கின் போங்க, ஓகேவா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக அடுத்து வேறு என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன், ஓகேவா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.